Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. அன்பின் ஆண்டவரே, என்ற வேளையில் கூட உண்மை நோக்கி பார்க்கிறோம். என்ற காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தந்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆட்சி நாட்கள் ஒரு நாளை கூட்டி போவதற்காக வழிநடத்துகிறார். கேட்கிறோம். அந்த நேரில் காலத்தில் 314 பாடலை பாடுகிறேன். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். நன்றி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற இவனின் எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற இவனின் கிருபையே பிரசன்னமானிரே. இவனின் கிருபையே பிரசன்னமானிரே. இவரே சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க, துதி பலி சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். தீய நாட்டங்கள் உலக சார்ந்தவைகள், தீய நாட்டங்கள் உலக சார்ந்தவைகள் பெருக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. பெருக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. துதிக்கிறேன் துயவரே, மற்றுகிறேன் புனியரே. துதிக்கிறேன் துயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். நெறிகேடு அனைத்திற்கும் தந்தீரையா, நெறிகேடு அனைத்தினின்றும் மீட்பு தந்தீரையா. நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா, நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா. துதிக்கிறேன் துயவரே, பற்றுகிறேன் புண்ணியரே. துதிக்கிறேன் துயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு, தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு இமையில் வாழ்வதற்கு பயிற்சி தருகின்றேன்.
இமையில் வாழ்வதற்கு பயிற்சி தருகின்றி துதிக்கிறோம். துயவரே போற்றுகிறேன், புனியரே துதிக்கிறேன். துயவரே போற்றுகிறேன், புண்ணியரே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இது சுகந்த வாசனை நன்றி பலி, அது உகந்த காணிக்க. சொந்த மகனாக தூய்மையாக்கிடவே, சொந்த மகனாக தூய்மையாக்கிடவே உமையே பலியாக ஒப்படைத்து சிலுவையிலே, உமையே பலியாக ஒப்படைத்து சிலுவையிலே இருக்கிறேன். துயவரே போற்றுகிறேன், புனியரே துதிக்கிறேன். துயவரே போற்றுகிறேன், புனியரே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். அது சுகந்த வாசனை பலி, அது உகந்த வாசனை. மறுஜென்மம் முழுக்கினாலும் புதிதாக்கும் ஆவியிலும், மறுஜென்மம் முழுக்கினாலும் ஆவியாலும் ரட்சித்து கழுவினீரே மிகுந்த இரக்கத்தினால். ரட்சித்து கழுவினீரே மிகுந்த இரக்கத்தினால் துதிக்கிறேன். துயவரே போற்றுகிறேன், புண்ணியரே துதிக்கிறேன். துயவரே போற்றுகிறேன், புண்ணியரே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி, அது சுகந்த வாசனை நன்றி பலி, அது உகந்த காணிக்க. நீதிமான் ஆக்கினீரே உமது கிருபையினால், நீதிமான் ஆக்கினீரே அது கிருபையினால். புதிய ஜீவன் தந்தீரே நிரந்தர பரிசாக, நித்திய ஜீவன் தந்தீரே நிரந்தர பரிசாக. துதி பலி, வந்த வாசனை நன்றி பலி, அது உகந்த காணிக்க. துதி பலி, அது சுகந்த வாசனை நன்றி பலி, அது உகந்த காணிக்க. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு பலி செலுத்திடுவோம். பலி, அது சுகந்த வாசனை நன்றி பலி, அது உகந்த காணிக்க. துதி பலி, அது உகந்த நன்றி பலி, அது உகந்த காணிக்க. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துயவரே புண்ணியரே துயவரே புண்ணியரே. நாளில் கூட நம்ம வாசிக்கணும், நாம் சொல்லி அந்த நல்லவர் நானும் தேவன் நமக்கு ஆசீர்வதி தருவாராக. அவனுடைய நாமம் மைப்படட்டும், அவருடைய சித்தத்துக்கு நாம் சொல்லி அலையிலேயே ஒரு நேரத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேதம் 54ஆம் சங்கீதம், சங்கீதம் 54, சங்கீதம் 54ஆம் சங்கீதம். தாவீது தன்னிடத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சிறு வந்து சவுலுக்கு சொன்னார். வெகுனத்தில் வாசிக்கும் தாவீது பாடியாக மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, உமது நாமத்திலிருந்து என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை
கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு. அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இந்த தேவன் எனக்கு சகாயம். ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவரோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிக்கட்டும். உமது சத்தியத்து நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன். அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிப்பட்டதை கண்டது. அவர் நெருக்கத்திலே கர்த்தரை துதித்து தேவரை மேம்படுத்தினார். எந்த விதத்திலும் நான் உண்மை விட மாட்டேன். நான் உண்மை துதிப்பேன் என்று நான் சொன்னேன். அவருடைய மகிமை அவரோடு இருந்தோம். அவரை வழிநடத்துவதை அப்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விஷயங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது. அவர் நம்மை கைவிடுகிறது. அவருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. அவரை மட்டுமாய் எந்த நாளும் நம்மை வழங்கியோடுதான் நடத்துவதால் அதிசயங்களை எல்லாம் நமக்கு செய்கிறது என்பதை நாம் அவர் தெளிவாக அவர் சொல்லும் என்று சொல்லுவார். என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அவருடைய வாழ்க்கையிலே நியாயம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே தான் எனக்கு ஒரு நியாயம் செய்யும் என்று அவர் கேட்கிறார். என்னை ரட்சித்து எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் வந்து உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் இப்படி தான். நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமானால் தேவனிடத்திலே கேட்போம். உலகத்திலே நமக்கு கிடைக்காது. ஆனால் தேவனிடத்திலிருந்து நமக்கு நியாயமும் நீதியும் கிடைக்கும். ஆனால் அது நிரந்தரமாக தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானதாக. கர்த்தரையே நாம் சார்ந்து அவருடைய மகிமையினாலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், பலப்படுத்துவோம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். குறைவுகளை நிறைவாக்குவார். மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு எடுத்து வைப்பார். நம்மகிட்ட காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவருக்கே காலமும் துதியை செலுத்துவோம். தேவனை மகிமைப்படுவார். இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று. ஸோ எனக்கு தேவனை என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும். அவர் தொடர்ந்து அப்போ விண்ணப்பம் பண்ணுகிறார்னு அர்த்தம். சில நேரம் காலதாமதமாக இது கிடைக்கல. ஆனால் அவர் சொல்கிறேன், விண்ணப்பத்தை கேளும், ஏன் கேட்காம இருக்கிறீங்க அப்படின்னு அவர் முறையிடுறார். என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்க என்று கேட்குறதை நான். ஸோ அப்படியே அது மாற்றம். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி தங்களுக்கு முன்பாக நோக்கார். ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்த மாட்டேன்றார், நிறுத்தி நோக்க மாட்டேன்றார். ஏதோ ஒன்று செயல்படுறாங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். தேவனை முன்பாக நிறுத்துகிறது இல்லையா என்று தன்னுடைய வேதனைகளை சொல்லி தேவன் சொல்லி இந்த நாளுக்கு கூட அதோடு நின்று விடாதபடி அவர் சொல்லும் என்று சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு சகாயம். ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது. எப்பொழுதுமே நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது இன்று அல்லது நாளை அல்லது மறுநாள் நிச்சயமாக தரும். ஆண்டவர் நமக்கு தரும். நம்முடைய ஜெபம் தான் முக்கியம். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் செய்யும். என் ஆத்மாவை ஆதரிக்கிறோடே இருக்கிறார். அவரை யார் யார் ஆதரிக்கிறார்கள் அவர்களோட ஆத்மா ஆதரிக்கிறோடே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது நல்ல ஆண்டவர் இந்த மகிமையான ஒரு என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிக்கட்டும். அது சத்திய நிமித்தின் அவர்களை நிர்மூலம். அது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலம். உண்மையாகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை எந்த அளவு பற்றி கொள்கிறீர்களோ அந்த அளவு தேவனுடைய அற்புதங்களை நாம் காணணும். ஆம், நிச்சயம் சத்தியம் நமக்குள் இருந்தால் தேவ மகிமையை நாம் பார்க்கலாம். சத்தியம் நமக்குள் இல்லை என்றால் மகிமையை பார்க்க முடியாது. அவருடைய சத்தியத்தை கைகூறுங்கள் கர்த்தரை ஆசை. அவருடைய மகத்துவங்களை நாம் காணணும். அன்பே நாம் பார்க்கலாம். அதோடு மாத்திரம் சொல்லும் பொழுது உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன். நாம உற்சாகத்தோடு பலியிடுவேன். பலியிடுறது நான் தொடர்ந்து பலியிட்டு கொண்டே இருக்கேன். நான் பலியிட்டு கொண்டே இருக்கேன். பலியிடுறதை நிறுத்தவே மாட்டேன். நிறங்கள் மத்தியில் வாசம்
என்று சொல்லி அவர் நேரத்தில் கூட நல்லவர் நம்முடைய ஆண்டவர் கூட பெரியவர். இந்த வருடத்தின் கடைசி சனிக்கிழமை இந்த பிலிசூனிய கட்டு ஜெபிக்கிறோம். கடைசி சனிக்கிழமை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரா. உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, விசுவாசித்தால் மகிமையை காண்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் உங்களுடைய வல்லமை எங்கள் பக்கத்தில் அனுப்புவதற்காக கிருபையின் தேவனே மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது கர்த்தாவே தடைபடாத ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவா இயேசுப்பா, இந்த நாளில் எங்களுக்கு உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்படுகிற எல்லா கிரியைகளிலும் எங்களை நீ விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறீர்கள். உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் மகிமை உள்ளவருமாக இருக்கிறீர்கள். பெரிய காரியத்தை செய்வதற்காக சொல்கிறேன். உன்னுடைய ஊழியங்களிலே எங்களுக்கு ஆண்டவரே எங்களை அழிக்கிற தீய சக்திகள், ஆண்டவரே அந்தகார கட்டின் ஆவிகள் எங்களை நாசப்படுத்துது, சேதப்படுத்துது. எல்லாம் எங்கள் வாழ்க்கையை என்ன பின்னமாக இருக்கிறது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா என்ன ஆண்டவரே செஞ்சு என்ன உங்களுடைய நாமம் மயப்படும். ஆண்டவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாதபடி எங்களை வழிநடத்தி வருவது பேசு. கிருபையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். அமேன் ஆண்டவரே, இந்த நாளில் இயேசுப்பா நாங்கள் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே, அதற்கு நீ எல்லாத்துக்கும் பதில் தருகிறதுக்காக கிருபையாக இறங்கி வருகிறோம். எப்போது எல்லாவற்றுக்காகவும் அப்பாவிடத்தில் தான் நாங்கள் செபிப்போம். துதிபலி செலுத்துவோம். ஆண்டவர் அப்பாவை நோக்கிப்பார், வேறு யாரை நோக்கிப்பார். அப்பாவிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். எங்கள் அப்பாவைத்தான் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வேறு எந்த விதத்திலும் எங்களுக்கு சரணம் இல்லை, ஆதரவில்லாத ஒரு நிலை. கர்த்தர் இந்த நாளில் கூட கிரியை செய்து உடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி செபிக்கிறோம். உம் நாமம் பாடணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம் செய்யணுமே. ஆமாம், உம்மாக நாங்கள் துதித்து மகிழ கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். உமாலே ஆண்டவரே, உமாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பக்தன் சொல்லுகிறேன். நாங்களும் ஒரு மதிலை தாண்டு ஒரு சேனைக்குள் பாய கர்த்தர் எங்களுக்கு நீ இரக்கம் பாராட்டுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய ஆண்டவரே கட்டளையிட நிற்கும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உங்களுடைய ஊழியங்களுக்கு எதிராக இருக்கிற சகல கட்டுகளையும் உடைத்தெறிகிற ஆண்டவரே, உண்மையே நாங்கள் சார்ந்தோம். உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவர். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை தரும்படி செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் அப்பாவின் முகத்தை நோக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் அப்பாவிடத்தில் வரும்பொழுது சகலத்திற்கும் நன்மை கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுதான் ஆண்டவரே வந்து நிற்கிறோம். உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். செய்யும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவன், நன்மையான காரியங்களை முன்னத்தில் நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரிதாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஊழியத்துக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக, வியாபாரத்துக்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் முறியடிக்கும்படி உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். என் அப்பா இயேசு முறியடிக்கும்படி உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. உன் சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். சத்ருவை ஜெயிக்க வல்லமை இருக்கிறார். ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடுவான் என்ற வேத வசனத்தை நாங்கள் கட்டி கொண்டவர்களாக உடைய சமூகத்தில் நாங்கள் முறையிட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் புரியும்படிக்காக செபிக்கிறோம். அவன் எந்த கர்த்தர் தீமை செய்ய முடியாது. அவன் எப்படி வந்தாலும் எங்களை எந்த சூழ்நிலை, எந்த நேரத்தில், எந்த வழியில் வந்திருந்தாலும் இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர்கள். இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர்கள்.
உமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய ஆமென்று நீ கட்டளையிட நிற்கும். ஆமாப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ கட்டளையிட நிற்கும். நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கும். இப்பொழுதும் கூட எங்களுடைய ஊழியங்களுக்கு எதிராக, நம்முடைய பிள்ளையுடைய தொழில் வியாபாரங்களுக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, வேலைகளுக்கு எதிராக, எந்தெந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா செதிகளையும் என் தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவர். கிருபையின் தேவனே உம்மை நோக்கிப்பார். ஆமாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நன்மையான காரியங்களை எங்கள் மத்தியில் நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானுடைய கரம் எங்கள் மேல் இறங்கி வரும்படி செபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் வெறுமையை விடமாட்டேன். உண்மை நம்புகிறவர்களை நீ வெறுமையை விடமாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். விடமாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்யது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்ய ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வா உம்முடைய கிருபை பெரிது. உம்முடைய பெரிது. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். உம்முடைய அதிசயங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வானகமே வையமகமே ஆண்டவரே, வானகமே வையகமே ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இருதயம் ஆண்டவரே, உம்மை சார்ந்து இருக்கிறோம். உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சரணகதி நீங்கள் தான் ஆண்டவரே. எல்லாவற்றையும் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட இந்த வருடத்தின் கடைசியிலும் என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய சபை மக்களுடைய குடும்பங்களிலும் வியாபாரத்திலும் தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க முடியவில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. படிப்பிலே முன்னேற்றம் இல்லை. ஆமாப்பா, திருமணம் நடக்கவில்லை. பிள்ளை பாக்கியம் பெறவில்லை. இப்படி பல காரியங்கள் தடைப்பட்டு கிடக்கிறதப்பா. இதெல்லாம் சத்துருடைய தலையிடுது. எல்லா பிலிசூனிய கட்டுகளின் செயல்தான் ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலை தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விடுதலை தரும்படி செபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, ஒரு விடுதலை தரும்படி செபிக்கிறோம். உடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி செபிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். மகத்துவமானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஆகும். கட்டளையிட நீ செய்ய கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இப்பொழுதே நீ சொல்ல ஆகும். இயேசு கிறிஸ்து சொல்ல ஆகும். இயேசு கிறிஸ்து கட்டளையிட நிற்கும். அம்மா, எங்களுடைய பிள்ளைகளுடைய எங்கள் குடும்ப எங்கள் சபை மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல தீய சக்திகளையும் எல்லா வல்லமையும் இலிசொல்லிய கட்டுகளும் வன்கண்ணின் ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் பொறாமையின் ஆவிகளும் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இப்பொழுது கூட நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தீய சக்திகளையும் நாங்கள் பாடின போல இப்போது எப்போது எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு நாங்கள் துதிபலி செலுத்துவோம். எங்களுடைய வீட்டில் நன்மையை பெற விடாதபடி ஆண்டவரே, ஒரு முன்னேற்றத்தை காண விடாதபடி, குடும்பத்தில் சரீர சுகத்தை பெற விடாதபடி, வியாதியிலும் பலவிதமான பிடியிலும் சிக்கி எங்களை கொண்டு வேதனைப்படுத்துகிற எல்லா சத்ருவின் பிலிசூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், எல்லா நகார வல்லமையின் ஆவிகள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படி திருப்தியாக்கும்படிய வல்லமையினாலே எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவையும் இப்பொழுதே ஓ ஆமென் ஹல்லேலூயா உம்மை விடுதலையோடு ஆராதிக்க விடாதபடி ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சத்துரு எங்களை சோதனைக்குள்ளாக சண்டையிலே உருவாக்குறான். ஆமென். ஆராதனை நேரங்களிலே ஆராதிக்க விடாதபடி ஏதாவது பலவிதமான எண்ணங்களையும் சிறைபிடித்து கொண்டு போகிறான். இப்படிப்பட்ட பலவிதமான கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளை எல்லா கட்டுகளிலிருந்தும் சொன்னால் இயேசு கிறிஸ்துவ விடுவிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல பிலிசூனிய கட்டுகளையும் உடைத்து என்னுடைய ஊழிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைத்து சேர்த்து தருகிறார். டிகாமா சந்தாலாரோ அந்தானேரியோ உனக்கு விரோதமாக எழும்பு ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடுவான் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே. அது நிறைவேறுவதாக. தேவ மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பார். ஆமே. நன்றி. மக்கே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். பிரியவரே உம்மை ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமை விளங்குறதுக்காக நன்றி தெரிவிக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.